நல்லது பண்றதுக்கு அரசியலுக்கு வாங்கடா, கொள்ளை அடிக்கிறது கொலை பண்றதுக்கு அரசியலுக்கு. ஓடி விளையாடு ஓய்ந்திருக்கலாகாது. அதுக்கு தான் சூப்பர் சரவணா ஸ்டோர்ஸ்ல சம்மருக்கு ஆடைகள் வாங்கும் போது அவுட்டோர் கேம்ஸ் ஃப்ரீ. ஓடு ஆடு விளையாடு. சூப்பர் சரவணா ஸ்டோர்ஸ் சம்மர் கோடையை கொண்டாடலாம். எல்லா கணிப்புகளையும் உடைத்தெறிந்து விஜய் இந்த அளவுக்கு வருவார் என்று நாங்களே கணிக்க முடியாத ஒரு நிலைமை தான். இந்த அளவுக்கு ஒரு எட்ஜ் அவர் எடுப்பார்னு நாங்கள் எதிர்பார்க்கவே இல்லை. ஆனால் இது ஆரோக்கியமானது அல்லன்றது மக்கள். எப்படி சார் ஆரோக்கியமானது? அவர்களை மக்கள் வாக்களித்து தேர்ந்தெடுத்த விதம் இவைகளெல்லாம் அவசர கதியில் செயல்பட்டது போன்ற ஒரு உணர்வைத்தான் எனக்கு ஏற்பட்டது. 100% விழுக்காடு கூட இவர்கள் வெற்றி பெறுவார்கள் அல்லது இவர்கள் அதிகமான வாக்கு சதவீதம் வாங்குவார்கள் என்று நான் எண்ணவே இல்லை. ஏனென்று சொன்னார், முன்னாள் முதல்வர் ஸ்டாலின் அவர்களே குளத்தூர்ல தோத்துக்கிட்டாரு சார். அது எப்படி சார்? முன்னாள் முதல்வர் தோத்தா எனக்கு என்ன? முதல்வரோட நீங்க உங்களை கம்பேர் பண்ணிக்கிறது எப்படின்னா, அதிமுகவுடைய ஆதரவு என்கிற ஒரு நிலைப்பாடு எனக்கு இன்னும் கிடைக்கிறது. எடப்பாடி பெருமளவு வெற்றி பெற்றிருக்கிறார். தமிழ்நாட்டிலே அதிக வாக்கு வித்தியாசத்திலே வெற்றி பெற்றிருக்கிறார் எடப்பாடியார் என்று சொன்னால் பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய ஒட்டுமொத்தமான வாக்குகள் காரணம். இந்த தேர்தலில் ஏறக்குறைய திமுக செலவு செய்த தொகை 65 to 70 கோடி ரூபாய் அவர்கள் செலவு செய்திருக்கிறார். என்னை தோற்கடிக்க வேண்டும் என்பதற்காகவே அவர்கள் 70 கோடி ரூபாயை செலவு செய்திருக்கிறார். அன்புமணி அவர்கள் இந்த திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியை விட்டுக்கு அனுப்ப வேண்டும் என்று சொல்லி அவர் 108 நாட்கள் நடைபயணமாக நடத்து அந்த தாக்கத்தினுடைய பலன் விஜய்க்கு போயிடுதே தவிர அது பாட்டாளி மக்கள் கட்சிக்கு வரவில்லை. எதுவும் நடக்கலாம். தமிழக அரசியல் சூழ்நிலையிலே விஜயே முதலமைச்சர் வேட்பாளர் என்கிற ரீதியிலே விட்டதற்கு பிறகு இனி எது விஜய் போன்ற அரசியல் நல்ல சக்தியா, தீய சக்தியா அல்லது தூய சக்தியா, அது தூய சக்தியா என்று நமக்கு அது எதுவுமே புரியல. தங்க நகைகள் சோவரனுக்கு 3000 தள்ளுபடி, வைர நகைகளுக்கு 10,000 தள்ளுபடி, மேலும் பல சலுகைகளுடன் அக்ஷய சூப்பர் தங்க திருவிழா. சரவணா ஸ்டோர் சூப்பர் ஜுவல்லரி, சென்னை, மதுரை, கோயம்புத்தூர். ஃபைன் டைம் நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்மோடு இணைந்திருப்பவர் பாட்டாளி மக்கள் கட்சியின் மூத்த தலைவரும் நீதியின் குரல் அமைப்பின் நிறுவனருமான திரு CR பாஸ்கரன் அவர்கள். வணக்கம் தேவராஜ் சார். ரொம்ப நாள் கழிச்சு உங்களை மீட் பண்ணுறதுல ரொம்ப சந்தோஷம் சார். எப்படி சார் இருக்கீங்க? எனக்கு மகிழ்ச்சி தான் தேவராஜ், நல்லா இருக்கேன். ஓகே சார். நடந்து முடிஞ்ச சட்டமன்ற தேர்தலெல்லாம் எல்லாரும் பார்த்துருப்பீங்க. ஒரு தமிழ்நாடே பார்க்காத ஒரு வித்தியாசமான தேர்தல்னு சொல்றாங்க. நீங்க எப்படி சார் பாக்குறீங்க? விஜய் அவர்கள் இப்போ 108 சீட் வரைக்கும் ஜெயிச்சிருக்காரு. இது எப்படி சார் நீங்க பாக்குறீங்க? அதை எதிர்பாராத ஒரு திருப்பம் அப்படின்னு தான் சொல்லலாம். எல்லா கணிப்புகளையும் உடைத்தெறிந்து விஜய் இந்த அளவுக்கு வருவார் என்று எங்களை போன்றவர்களே, நாங்களே இந்த துறையில் இருக்கிறோம், நாங்களே கணிக்க முடியாத ஒரு நிலைமை தான் இருக்கு. மூத்த பத்திரிகையாளர் பல பேர் கூட சொன்னாங்க, இந்த அளவுக்கு ஒரு எட்ஜ் அவர் எடுப்பார்னு நாங்கள் எதிர்பார்க்கவே இல்லை. ஆனால் இது ஆரோக்கியமானது அல்லன்றது மட்டும் எனக்கு. எப்படி சார் ஆரோக்கியமானதா இல்லைன்னு சொல்றீங்க? இல்லை, ஆரோக்கியமானது அல்ல அப்படின்னு சொன்னால், அரசியல் என்பது அறம் பிழைத்தோருக்கு அரசியல் கூற்றாகும். அறம் சார்ந்த அரசியல் நாங்கள்லாம் இதுவரையிலும் பண்ணிட்டு வந்ததெல்லாம் அறம் சார்ந்த அரசியல், மக்கள் சார்ந்த அரசியல், போராட்டம் சார்ந்த அரசியல், கொள்கை சார்ந்த அரசியல், பிரச்சனைகளை தாங்கிய அரசியல் அப்படின்னு சொல்லிட்டு அந்த அரசியல் எவ்வளோ வீரியமானது. ஆனால் இன்றைக்கு அவர்கள் வெற்றி பெற்றிருக்கிறவர்கள், அவர்களுடைய பின்னணிகள், அவர்களை மக்கள் வாக்களித்து தேர்ந்தெடுத்த விதம் இவைகளெல்லாம் அவசர கதியில் செயல்பட்டது போன்ற ஒரு உணர்வைத்தான் எனக்கு ஏற்படுத்துகிறது. ஏதோ ஜனங்க அந்த கிரேஸ்ல, விஜய் என்ற கிரேஸ்ல ஓட்டு போட்டாங்களே தவிர வேட்பாளர்கள் யார், அவர்கள் எப்படிப்பட்டவர்கள், அவர்கள் எப்படி நமக்கு இந்த தொகுதிக்கு பயனுள்ளதாக இருப்பார்கள் என்பதை பற்றி அவர்கள் கவலைப்பட்டதாக நான் உணரவில்லை. அதை தொகுதியை பற்றியும் மக்களுடைய மேம்பாடை பற்றியும் சிந்திக்கக்கூடியவர்கள் அவர்களை தேர்ந்தெடுத்தால் சரி. ஆனால் இவர்கள் வேட்பாளர்களையே பார்க்கவில்லையே. அதை தானே விஜய் சொன்னார். ஒவ்வொரு தொகுதியிலும் அவர் பெயரை வைத்துத்தான் அவரே குறிப்பிட்டார், நான் தான் இருக்கிறேன். அப்படித்தான் மக்களும் அவர் தான் இருக்கிறார் என்று சொன்னார்களே தவிர அவர் நிறுத்தி வைத்த வேட்பாளர்களை பற்றி அவர்கள் யாருமே சிந்திக்கவில்லை. அவர்கள் நிர்வகிக்கப் போகிறார்கள், அவர்கள் தான் அந்த தொகுதியை மேம்பாட்டுக்கு கொண்டு வர வேண்டியவர்கள் என்பதை பற்றி எல்லாம் யாருமே சிந்திக்கவே இல்லை. அதிமுக வேட்பாளர்ல பல பேருக்கு மேலே அந்த குற்றப்பின்னணிகள் கூட அதிகமா இருக்கு. அதை பத்தி இப்பதான் சார் பேசிட்டு இருக்காங்க வெற்றி பெற்றதுக்கு அப்புறம். இப்போ நான் போலூர்ல வேட்பாளராக நிற்கப்பட்டேன். தேசிய ஜனநாயக கூட்டணி, அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக ஆதரவு பெற்ற பாட்டாளி மக்கள் கட்சி வேட்பாளராக நான் களமிறங்கினேன். ஆனால்
நான் எதிர்பார்க்கவே இல்லை. இந்த இந்த த த இந்த தருணத்தில் அவர் நிறுத்தப்பட்டவர்கள், அவர்கள் வெற்றி பெறுவார்கள், சிறிது வாக்கு வித்தியாசத்திலே வெற்றி பெறுவார்கள் என்று நான் எதிர்பார்க்கவே இல்லை. உங்களுக்கே இந்த ஷாக் இருக்கா சார்? ஆமாமா. நான் போகும்போது அத ஒரு ஒரு அதாவது 100க்கு 1 விழுக்காடு கூட இவர்கள் வெற்றி பெறுவார்கள், அல்லது இவர்கள் அதிகமான வாக்கு சதவீதம் வாங்குவார்கள் என்று நான் எண்ணவே இல்லை. ஏனென்று சொன்னால், மக்கள் எனக்கு அளித்த ஆதரவு என்பது மிகையானதாகவே இருந்தது. ஆனால் உள்ளுக்குள்ளே நடந்த இந்த பிரச்சனையை என்னாலே யூகிக்க முடியவில்லை. அது திகைத்து போனேன். அப்படி இருந்திருந்தா ஆரம்பத்திலேயே அந்த வேட்பாளரை பற்றி நான் விமர்சனம் செய்திருப்பேன். ஏன்னா அவர் பின்னணியும் மோசமான பின்னணியாகத்தான் இருந்திருக்கிறது. மோசமான பின்னணி என்று சொல்லுகிற பொழுது அவர் ஏதோ குற்ற பின்னணியிலே இருந்திருக்கிறார். அவர் மீது ஒரு குற்றம் சாட்டப்பட்டிருக்கிறது. ஏதோ ஒரு பாலியல் குற்றச்சாட்டெல்லாம் இருந்திருக்கிறது. இப்போ அவரை தேர்ந்தெடுத்துக்கிறார்கள். அப்போ விஜய் நான் வேட்பாளர் என்று சொல்லியிருக்கிறார். ஆனால் மக்கள் தேர்ந்தெடுத்த வேட்பாளர் இப்படிப்பட்டிருக்கிறார் என்று அவர் வெற்றி பெற்றதற்கு பிறகுதான் எனக்கு இப்போ நான் கூட தெரியாது, சமூக வலைதளங்களில் தான் நான் பார்த்தேன். இப்படி ஒவ்வொரு தொகுதியிலும் ஒரு குற்ற பின்னணி உள்ளவர்கள் ஏராளமானவர்களாக இருக்கிறார்கள். குற்ற பின்னணி என்பது வேறு, எல்லா அரசியல் கட்சிகளிலும் குற்ற பின்னணி இருக்கிறவர்கள் இருப்பார்கள். ஆனால் இது மிகையானதாக இருக்கிறது. ஜீர்ணித்துக் கொள்ள முடியல, அவ்வளவுதான். சார் நீங்க இதை சொல்றீங்க, மறுபக்கம் முன்னாள் முதல்வர் ஸ்டாலின் அவர்களே வந்து குளத்தூர்ல தோத்து போயிட்டாரு சார். அது எப்படி சார்? முன்னாள் முதல்வர் தோத்தா எனக்கு என்னங்க வந்தது? நான் தோத்துட்டேன்ல. நான் அதுவும் சிறிது வாக்கு வித்தியாசத்துல தானே தோத்தேன். முதலமைச்சர் வந்து பெரிய வாக்கு வித்தியாசத்துல தோத்தாரு. மன்னிக்கணும், முதல்வரோட நீங்க உங்களை கம்பேர் பண்ணிக்கிறது எப்படின்னா? ஏன்னா அவரை விட நான் அரசியல் தெரிந்தவன், அரசியல் அறிந்தவன். அவருக்கு இணையாக நீங்க 2 பேரும் உட்கார வச்சு அரசியல் பண்ணீங்கன்னா எனக்கு அது நான் இப்போ என்னை மிகைப்படுத்தி நான் பேச விரும்பவில்லை. நீங்க சொன்னீங்க பார்த்தீங்களா, முதலமைச்சரோட உங்களை ஒப்பிடு பேசுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு. எங்களுக்கு அதாவது அவர் வந்து 9,000 வாக்குகளுக்கு கிட்டத்தட்ட, நான் ஒரு 1000 2000 ஓட்டு எனக்கு மாற்றி போட்டிருந்தாங்கன்னா நான் வெற்றி பெற்றிருப்பேன். நான் வெற்றியின் அருகாமையிலே இருந்து சந்தித்திருக்கிறேன். இது நான் முழுமையான வெற்றி என்று நம்பிதான். சூழ்நிலையில வெற்றி வாய்ப்பை தவிர அதுல என்ன பிரச்சனைனா, அந்த தொகுதியை பொறுத்தவரையிலே ஏற்கனவே வேலுவுடைய மகன் கம்பன் இருப்பதாக இருந்திருக்கிறது. அவர்கள் 3 வருடங்களாக அந்த தொகுதிக்காக வேலை செய்திருக்கிறார்கள். நான் ஏறக்குறைய 20 நாட்கள் தான் நான் அந்த தொகுதிக்கு சென்று புதியவனாகத்தான் உள்ளே சென்றேன். அந்த மக்களை சந்தித்தேன். அந்த மக்கள் இந்த அளவுக்கு எனக்கு ஆதரவு கொடுப்பார்கள் என்று, பெருமளவு ஆதரவு கொடுப்பார்கள் நம்பினேன். ஆனால் அந்த அளவுக்கு நம்பிக்கை வைத்து இவ்வளவு வாக்குகளை எனக்கு போட்டிருக்கிறார்கள். அது என்னன்னா, அதிமுகவுடைய ஆதரவு என்கிற ஒரு நிலைப்பாடு எனக்கு துளியும் கிடைக்கவில்லை. தனி மணி தேவராஜன், இது நீங்க உணரணும். நான் வந்து வட மாவட்டங்கள்ல பல இடத்துல அதிமுக வெற்றி பெற்றிருக்காங்க. நீங்க அவங்களை பற்றி எப்படி சார் குற்றச்சாட்டு? வட மாவட்டங்களில் வெற்றி பெற்று, ஏன் திருவண்ணாமலை மாவட்டத்திலே ஆரணி வெற்றி பெற்றிருக்கிறது, கலசப்பாக்கம் வெற்றி பெற்றிருக்கிறது, கீழ்பெண்ணாத்தூர் வெற்றி பெற்றிருக்கிறது, எல்லாம் அதிமுக வெற்றி பெற்றிருக்கிறது. ஆனால் அந்த தீவு மாதிரி நான் மட்டும் அந்த இடத்திலே வெற்றி பெற முடியவில்லை. ஏன்னா திருவண்ணாமலை மாவட்டத்தில் பாட்டாளி மக்கள் கட்சி ஒரு இடம்தான் கொடுக்கப்பட்டிருக்கிறது. அந்த ஒரு இடத்திலே நான் தனித்து விடப்பட்டேன். அதிமுகவினருடைய ஆதரவு ஒரு சிலரை தவிர அந்த கட்சி, நான் ஏதோ பாமக தனித்து நிற்பது போன்ற ஒரு உணர்வையே நான் சந்தித்தேன். நான் பெற்ற வாக்குகள் ஒட்டுமொத்தமாக பாட்டாளி மக்கள் கட்சி வாக்குகளாகத்தான் நான் பார்த்தேனே தவிர அதிமுகவுடைய ஒத்துழைப்பு கிடைக்காத காரணத்தினாலே தான் என்னுடைய சிறிய அந்த வெற்றி நழுவி போய்விட்டுதான் நான் கருதுகிறேன். அதிமுகவினர் ஏன் இப்படி செய்கிறார்கள் என்றே தெரியவில்லை. ஏனென்று சொன்னால், பாட்டாளி மக்கள் கட்சியினர் அவருடைய வெற்றிக்காக கடும் இன்றைக்கு ஒட்டுமொத்தமாக நான் அடித்து சொல்வேன், எடப்பாடி அவர்கள் வெற்றி பெற்றிருக்கிறார். எடப்பாடி பெருமளவு வெற்றி பெற்றிருக்கிறார். தமிழ்நாட்டிலே அதிக வாக்கு வித்தியாசத்திலே வெற்றி பெற்றிருக்கிறார் எடப்பாடி. யார் என்று சொன்னால், பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய ஒட்டுமொத்தமான வாக்குகள் காரணம். ஆமா, வாக்குகளும் காரணம். ஆதரவு என்பது மட்டுமல்ல, வாக்குகளும் காரணம். அதே மாதிரி தேசிய ஜனநாயக கூட்டணியிலே அதிமுக எடப்பாடியை சார்ந்து அவர் வெற்றி பெற்றிருக்கிற ஒட்டுமொத்தமானவர்களும் 90 விழுக்காடுக்கு காரணமே பாட்டாளி மக்கள் கட்சி. அதை நான் மட்டுமல்ல, எடப்பாடியாரே ஒத்துக்கொள்வார், அதிமுகவினரே ஒத்துக்கொள்வார்கள். பல பேர் என் காதுபடவே சொல்லியிருக்கிறாங்க. வெற்றியை பெற்ற பல சட்டமன்ற உறுப்பினர்கள், ஆரணி சட்டமன்ற உறுப்பினர் உட்பட எல்லாம் என்ன சொல்லியிருக்காங்க, நாங்கள் போய் இந்த வெற்றியை வந்து அண்ணன் அன்புமணிக்கு காணிக்கையாக்க வேண்டும். ஏனென்று சொன்னால் அவர்கள் மூலமாகத்தான் இந்த வெற்றி எங்களுக்கு உறுதி செய்யப்பட்டது என்று சொன்னார்கள். ஆனால் அவர்களுக்கெல்லாம் வெற்றி உறுதி செய்த பாட்டாளி மக்கள் கட்சிக்கு அந்த அதிமுகவில் எனக்கு நம்பிக்கை துரோகம் செய்து விட்டார்களே என்கிற வேதனை இருக்கிறது. அதை தோல்வியுற்ற ஒவ்வொரு பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய வேட்பாளர்களும் அதை உறுதி செய்திருக்கிறார்கள். ஆம், என்ன சொன்னாங்க நிறைய பேர், ஆமன்னா நீங்க உங்களை மாதிரியே தான் எங்களுக்கு நடந்தது, எனக்கு தோழமை கட்சியினர் ஒத்துழைப்பு கிடைக்கவில்லை. ஒரு சிலரை தவிர, நான் எல்லாரையும் குறிப்பிட்டு சொல்ல விரும்பவில்லை, ஒரு சிலரை தவிர ஒட்டுமொத்தமாக அதிமுக, என் தொகுதியை பொறுத்தவரைலாம் பக்கத்தில் ஆரணிக்கு ஓடிட்டாங்க, கலசப்பாக்கத்துக்கு ஓடிட்டாங்க, கீழ்பெண்ணாத்தூர் ஓடிட்டாங்க, வந்தவாசி ஓடிட்டாங்களே தவிர அந்த இடத்துல நான் நிராயுதமணியாக இருந்து தனி ஒரு ஆளாக நம்பினா நம்ப தேவராஜன்,
தனி ஒரு ஆளாக நின்று கொண்டு வேனிலே சென்று வாக்குகளை கேட்ட அந்த தன்மை என் உள்ளுக்குள்ளே நான் புழுங்கியது எனக்கு மட்டும்தான் தெரியும். ஏன்னா போலூர் தொகுதின்றது ஏற்கனவே அதிமுகவுடைய முன்னாள் அமைச்சர் திரு அக்ரி கிருஷ்ணமூர்த்தியோட தொகுதியா இருந்துச்சு. கிட்டத்தட்ட நீங்க அந்த தொகுதியில ஒரு வேட்பாளராக களம் இருக்க போறப்பவே உங்களுடைய வெற்றி உறுதின்னு தான் நான் நினைச்சேன். ஆனா நீங்க சொல்ற ஒவ்வொரு விஷயமும் எனக்கு அதிர்ச்சியா இருக்கு. இதெல்லாம் வந்து எடப்பாடி அவர்களுடைய கவனத்துக்கு கொண்டு போயிருக்கீங்களா? இல்லை, அதெல்லாம் கவனத்துக்கு கொண்டு போகணுன்ற அவசியம் இல்லை. அதை அவர்கள் உணராமல் இருப்பார்கள் என்றும் எனக்கு தெரியவில்லை. ஆனால் அதே நேரத்தில் வந்து பார்த்தீங்கன்னா, அதை சொன்ன கம்பன் 2.5 ஆண்டு காலமாக வேலுனுடைய மகன் பல கோடிகளை கொட்டி இந்த தேர்தலில் ஏறக்குறைய திமுக செலவு செய்த தொகை 65 70 கோடி ரூபாய் அவர்கள் செலவு செய்திருக்கிறார்கள். என்னை தோற்கடிக்க வேண்டும் என்பதற்காகவே அவர்கள் 70 கோடி ரூபாயை செலவு செய்திருக்கிறார்கள். ஆனால் நான் அங்கே சொன்னேனே, அதே மாதிரி அந்த திமுகவினர் அந்த சின்னத்திற்கு வேலை செய்தது போல, ஒத்துழைத்தது போல இங்கே அதிமுகவினர் ஏன் ஒத்துழைக்கவில்லை, வேலை செய்யவில்லை என்பது எனக்கு ஒரு கேள்வி. அதே பக்கத்து நீங்க சொன்னீங்க அக்ரி கிருஷ்ணமூர்த்தி, அந்த அக்ரி கிருஷ்ணமூர்த்தி ஒரு முறை அந்த பகுதியில் திரும்பி பார்க்கவில்லை. ஒருவேளை திரும்பி பார்த்தா ஏற்கனவே 5 முறை அவர் சட்டமன்ற உறுப்பினராக இருந்து அந்த தொகுதியில் எதுவும் செய்யாத ஒரு காரணத்தினாலே அவருக்கு எதிராக ஏதாவது நிகழ்வு நடந்து விடுமோ என்பதற்காக வரவும் இல்லை. யாரும் அவரை பற்றி கவலைப்படவும் இல்லை. அவர் வேட்பாளர் அறிமுக கூட்டத்திற்கு நான் அழைத்தேன், வரவில்லை. ஆரணி சட்டமன்ற உறுப்பினர் அந்த பகுதியினுடைய மாவட்ட செயலாளர், அவரும் வந்து கலந்து கொள்ளவில்லை. யாருமே கலந்து கொள்ளவில்லை. ஒரு அதிமுக தரப்பிலே இருந்து ஒரு பேச்சாளர்களோ ஒரு பொறுப்பாளர்களோ யாராவது வந்து கலந்து, ஒரு விஐபி யாராவது வந்து அந்த அதை ஒழுங்குபடுத்துகிற அந்த எண்ணமும் அவர்களுக்கு யாருக்குமே இல்லை. சொல்ல போனால் என்கிட்ட இந்த அத்தனை அதிமுகவினுடைய நிர்வாகிகளையும் அவர்கள் அழைத்து சென்று அவர்கள் தொகுதியிலே பயன்படுத்தி கொண்டார்கள். இன்னும் அதிகப்படியாக சொல்ல போனால் பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய மாவட்ட செயலாளரையே கொண்டு சென்று அவர்கள் அங்கே பணியாற்றினார்களே தவிர அவங்க இங்கே எங்கிட்ட உங்களுக்கு நன்றியை காட்டலன்னு சொல்றீங்க. இல்லை, நன்றி என்பது அல்ல. அதாவது அவர்கள் செல்வாக்கை பயன்படுத்தி அவர்கள் இங்கே எங்ககிட்ட இருக்கக்கூடிய நிர்வாகிகளே அவர்கள் அந்த தொகுதியிலே கொண்டு சென்று விட்டார்கள். அந்த முழு தனி மனித உழைப்பாகத்தான் நான் அதை செய்து கொண்டிருக்கேன். ஒரு சில பாட்டாளி மக்கள் கட்சிகளே சிறப்பாக உழைத்தார்கள், நல்லா உழைத்தார்கள். அந்த சமூக மக்களும் வந்து அந்த சமூக உணர்வோடு வாக்களித்தார்கள். பாட்டாளி மக்கள் கட்சியினர் ஒத்துழைத்தார்கள். சில நல்ல உள்ளங்கள் ஒத்துழைத்தார்கள். பல பேர் நாம் வந்து பிரச்சாரத்துக்கு போகிற பொழுதே என்னை பற்றி தெரிந்து வைத்திருக்கிறார்கள். மக்கள் தொலைக்காட்சியின் மூலமாக நான் பிரச்சனைகளை கலைந்து மக்களுக்கு வேலை வாய்ப்பை உறுதி செய்ததை எல்லாம் நினைவுபடுத்தி சொன்னார்கள். அப்படிப்பட்ட பொதுமக்களுடைய வாக்குகள் எனக்கு கிடைத்தது. பலதரப்பட்ட மக்கள் வாக்குகள் கிடைத்தது. சமூக வாக்குகள், எனக்கு வரவேண்டிய வாக்குகள் பெருமளவுக்கு இன்றைக்கு அந்த பூத்துக்கு ஒரு 100 வாக்குகள் என்ன அப்படின்னு சொன்னாலே, அது விசிலுக்கு போயிடுச்சு அப்படின்னு சொன்னாலே அது ஒரு பெரிய ஏமாற்றம் தானே. அதுதானே நூழில்லையில் நான் தவற விட்டேன். இப்ப அந்த போலூர் தொகுதியில இப்போ ஒரு தாவேகா வேட்பாளர் இப்ப ஜெயிச்சிருக்காங்க. இன்னொரு பக்கம் பாக்குறப்ப இன்னைக்கு மெஜாரிட்டி கிடைக்காம இப்ப விஜய் அவர்கள் தவிச்சிட்டு இருக்காரு. பாமக தரப்புல இருந்து ஒரு 4 எம்எல்ஏக்கும் இருக்காங்க. ஆனா இன்னைக்கு வரைக்கும் விஜய் அவர்கள் ஏன் சார் பாமக பக்கம் ஒரு சப்போர்ட் கேட்காமலே இருக்காரு? இல்லை, அது கேட்காம இல்லைன்றது அதை நம்ம சொல்ல முடியாது. ஆனால் நிலைப்பாடு அப்படின்றது இருக்குது. அது அண்ணன் அன்புமணி அவர்களுக்கு மட்டும்தான் தெரியும். ஏன்னா அன்புமணி அவர்களுக்கு பல விஷயங்கள் தெரிவதற்கான வாய்ப்புகள் உண்டு. இது வந்து இன்னைக்கு ஒரு சமீபத்தில் நொடிப்பொழுதிலே மாறக்கூடிய ஒரு விஷயம் அல்ல. இது வந்து இந்த பதவியேற்பும் விஜயனுடைய ஸ்திரத்தன்மையான அரசியல் என்பதும் அதையெல்லாம் கூர்ந்து கவனித்து பார்க்க வேண்டியது ஒன்று இருக்கிறது. பாட்டாளி மக்கள் கட்சி உங்களுக்கு தெரியும், தொலைநோக்கு பார்வை உள்ள ஒரு அரசியல் கட்சி. அதே மாதிரி அண்ணன் அன்புமணி அவர்கள் அரசியல் தெரிந்தவர், விவரம் தெரிந்தவர். பொதுவாக சொல்ல போனால் இந்த திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியை வீட்டுக்கு அனுப்ப வேண்டும் என்று சொல்லி விஜய் அவர்கள் நடந்ததை விட விஜய் கலந்து கொண்ட கூட்டங்கள் சொற்ப கூட்டங்கள். ஒரு ஏறக்குறைய 10-15 நிகழ்வு தான். அவர் மொத்தமாக 214 தொகுதிக்கும் போல. ஆனால் அண்ணன் அன்புமணி அவர்கள் இந்த திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியை வீட்டுக்கு அனுப்ப வேண்டும் என்று சொல்லி அவர் 108 நாட்கள் நடைபயணமாக நடந்து திமுக ஆட்சி, அந்த தாக்கம் ஏற்படுத்தப்பட்டிருக்கிறது. அந்த தாக்கத்தினுடைய பலன் விஜய்க்கு போயிட்டதே தவிர அது வந்து பாட்டாளி மக்கள் கட்சிக்கு வரவில்லை. ஏனென்று சொன்னார், இன்றைக்கு கொடுக்க வேண்டிய அவருக்கு அண்ணன் அவர்கள் கேட்ட தொகுதியை கொடுத்திருந்தார், எடப்பாடி கொடுத்திருந்தார் என்று சொன்னார், இன்றைக்கு வெற்றி வந்திருக்கும். இன்னைக்கு பார்த்தீங்கன்னா எல்லாருமே வந்து குறைந்த வாக்கு வித்தியாசத்திலே பாட்டாளி மக்கள் கட்சியினர் தோல்வியுற்றிருக்கிறார்கள். இப்போ 4 இடங்கள் வந்து வெற்றி பெற்றிருக்கிறாங்கன்னு சொன்னால் சாதாரண இல்லை. ஏன்னா பாட்டாளி மக்கள் கட்சி தனித்தே 4 இடங்கள்லாம் வெற்றி பெற்றிருக்கிறது. 2வது இடம் பல இடங்கள்ல 50-40க்கு மேல இடங்கள்ல 2வது இடங்கள் வந்திருக்கிறது. அந்த காலகட்டங்களில் அந்த அளவுக்கு இன்னும் வீரியம் குறையாமல் தான் பாட்டாளி மக்கள் கட்சி இருந்து கொண்டிருக்கிறது. அது ஒரு தமிழக அரசியலில் தவிர்க்க முடியாத ஒரு சக்தி எதுன்னா பாட்டாளி மக்கள் கட்சி தான்.
நீங்க கேட்குற கேள்வி என்னன்னா, அதை அண்ணன் தான் செய்யணும். அதாவது இன்றைய அரசியல் சூழல் எப்படி இருக்கிறது என்பதை கூர்ந்து கவனித்து வருகிறார். இன்னொரு மறுபக்கம் வந்து திருமதி சௌமியா அன்புமணி அவர்களுக்கு வந்து டெபுட்டி சிஎம் கேட்கறதாகவும் பல செய்திகள்லாம் வந்துகிட்டு இருக்கு. இது உண்மையா சார்? அது செய்தி தான். அதாவது வந்து அதுல உள்ள உண்மை இல்லை, உண்மை இல்லை, செய்தி தான். அதை தவிர அதுதான், அது குறித்து அவர்கள் பேசியதாகவே எனக்கு நினைவில்லை. அது குறித்து அவர்கள் பேசியதாகவும் நினைவில்லை. ஏன்னு சொன்னால் இது குறித்து இவர் ஒரு தனி பார்வை உண்டு. யார் அண்ணன் அன்புமணி அவர்களுக்கு தனி பார்வை உண்டு. அவர் யாரிடம் இது குறித்து பேசியதாகவே எனக்கு நினைவில்லை. இப்போ 108 சீட்டு வச்சு தாவேக்காவினர் ரெடியா இருக்காங்க. ஆனா கவர்னர் என்ன சொல்றாங்கன்னா, நீங்க மெஜாரிட்டி காட்டுங்க அப்படின்ற ஒரு விஷயத்த சொல்லிட்டு இருக்காங்க. பல ஸ்டேட்ஸ்ல நம்ம பார்த்துக்கலாம். மகாராஷ்டிரா, கோவா, கர்நாடகாலாம் வந்து சிங்கிள் லார்ஜஸ்ட் பார்ட்டியே வந்து நீங்க கவர்மெண்ட் ஃபார்ம் பண்ணுங்க சொல்லியிருக்காங்க. பாஜக அதாவது கவர்னர் சொல்லியிருக்காங்க. ஆனா இங்க ஏன் சார் அது நடக்க மாட்டேங்குது? இல்லை, இது ஒரு தனிப்பெரும்பான்மை பெறாத ஒரு சூழ்நிலையிலே ஏற்பட்ட நிகழ்வு, பிரச்சனை, சர்ச்சை தான். இது சட்ட ரீதியாக அணுக வேண்டிய பிரச்சனையும் இல்லை. ஏன்னா உங்களுக்கு வந்து எண்கள் தான் இது முக்கியம். அதாவது ஜனநாயகத்தில் வந்து எண்கள் தான் தீர்மானிக்கிறது. 118னா 118 சட்டமன்ற உறுப்பினர்களோட ஆதரவு. உங்களுக்கு ஆளுநர் என்ன கேட்கிறார்? உங்களுக்கு நீங்க வந்து எங்ககிட்ட கொண்டாந்து வரிசைப்படுத்த வேண்டிய அவசியம் இல்லை, ஒவ்வொருத்தரும் அடையாளப்படுத்த வேண்டிய அவசியம் இல்லை. நீங்க எண்ணிக்கையை காட்டுங்கள், ஆளை காட்டுங்கள், போதும், என்கிட்ட அந்த பட்டியலை காட்டுங்கள், அது போதும், நான் அழைப்ப தயாராக இருக்கிறேன்னு சொல்லி அவகாசம் கொடுத்திருக்கிறார். ஒரு முறை அவர் சென்று பார்த்தார், மறுமுறை இவரே அழைத்து பேசுகிறார். என்ன நீங்க வச்சிருக்கீங்களா இல்லையா, அவங்க நிலைப்பாடு என்ன அப்படின்னு கேட்கிறாரு. அதுக்கப்புறம் இவங்க ஏதோ நீதிமன்றம் போறேன்னு சொல்றாங்க. அதுக்கப்புறம் வந்து இது வந்து ஏதோ ஆளுநர் ஏதோ சதி செய்தார் அப்படின்னு சொல்றாங்க. என்னை பொறுத்தவரையிலும் ஆளுநர் அவருடைய பார்வை சரியான பார்வையாகத்தான் இருக்கிறது. மறுபக்கம் பாத்தீங்கன்னா இப்ப அதிமுக, திமுக 2 கட்சியே கூட்டணி வைக்க போறாங்க. அடுத்து இவங்க கூட்டணி ஆட்சியே நடக்க போதுன்ற பேச்சுக்களும் அடிப்படுதே சார். இது வந்து தமிழ்நாடு வரலாற்றே நடக்காத ஒரு விஷயமாச்சு சார். எப்படி சார் பாக்குறீங்க? நடக்காத ஒரு விஷயம் தான். ஆனால் ஆரம்ப காலகட்டத்தில் வந்து அதை பற்றிய ஒரு பேச்சு இருந்தது. எம்ஜிஆர் அவர்கள் காலத்திலேயே, மறைந்த தலைவராக இருந்த எம்ஜிஆர் அவர்கள் காலத்திலேயே அதிமுக திமுக ஒன்றுபட வேண்டும் என்கிற ஒரு சூழல் இருந்தது. ஒன்றுபட வேண்டும் என்பதை காட்டிலும் இணைய வேண்டும் என்கிற சூழல் இருக்குது. காலத்தின் கட்டாயம், அரசியலில் எது வேண்டுமானாலும் நடக்கலாம், இதுவும் நடந்து போகிறது அல்லது கடந்து போகிறது என்கிற ஒரு நிலைப்பாட்டைத்தான் எடுத்துக்கொள்ள வேண்டும். ஒருவேளை வந்து இவங்க வந்து விஜய் ஒருவேளை ஆட்சி பொறுப்பிலே வந்தால் அதை தக்க வைத்துக் கொண்டார் என்று சொன்னால், தக்க வைத்துக் கொண்டு தொடர்ந்து தக்க வைத்துக் கொண்டார் என்று சொன்னால், இந்த நிலைப்பாடுகள் எல்லாம் வித்தியாசமாக இருக்கிறது. இந்த மக்களுடைய மனநிலையை கணிக்க முடியாத இந்த சூழ்நிலையிலே அவரை கொண்டு வந்து ஆட்சி பொறுப்பிலே உட்கார வைத்து அவர் 6 மாசம் என்ன பண்றாரு, 8 மாசம் என்ன பண்றாரு, கோலம் போடுறாரா அலங்கோலம் போடுறாரா அப்படின்னு தெரியாத கொள்ளாம இருக்கிற சூழ்நிலையை காட்டிலும் இன்றைக்கு விவரமாக தெளிவாக உட்கார்ந்து இவர்கள் யோசித்திருக்கிறார்கள். என்ன ஒரு நடக்க முடியாத ஒரு காரியம் நடக்கிறது என்று சொன்னால் அந்த நடக்க முடியாத ஒரு காரியத்தையும் நாம் பார்த்து விடுவோமே. வேணா விஜய் வேணா இவர்களை எதிர்த்து, வேணா மக்கள் வேணா இவர்கள் இருவரும் இணைந்தது தவறு, மீண்டும் நாங்கள் விஜயை கொண்டு வருகிறோம்னு சொல்லி அப்படிப்பட்ட ஒரு மனநிலை அந்த நேரத்தில் மக்களுக்கு இருந்ததுன்னு சொன்னால் அப்போ வரட்டுமே. ஏன்னா இது நடக்காத ஒரு காரியம். அதிமுக திமுக என்று நினைத்து பார்க்க முடியாத ஒரு காரியம் இப்பொழுது நடக்கிறது என்று சொன்னால் அதையும் நாம் வேடிக்கைத்தான் பார்க்க போகிறோம். அதைத்தான் வேடிக்கை ஒவ்வொரு கட்சியினுடைய மனநிலை, மனக்குமுறல், எதிர்கால திட்டங்கள் அவர்களுக்கு என்ன இருக்கிறது என்று நம்மாலே புரிந்து கொள்ள முடியவில்லை. எதுவும் நடக்கலாம். தமிழக அரசியல் சூழ்நிலையிலே விஜயே வந்து முதலமைச்சர் வேட்பாளர் என்கிற ரீதியிலே வந்து விட்டதற்கு பிறகு இனி எதிர்கால அரசியல் எது வேண்டுமானாலும் நடக்கலாம் என்று முடிவு செய்து இன்றைக்கு தன் காபந்து நிலைப்பாட்டை உருவாக்கி அதன் மூலமாக இருவரும் இணைந்து ஒரு அரசை கொடுக்கலாம் என்று கருதுவது என்பது எனக்கு ஆச்சரியத்திலும் ஆச்சரியமாக இருந்தாலும் கூட அது வரவேற்கத்தக்கதுன்னு நினைக்கிறேன். காலத்தினுடைய கட்டாயம் என்று கருதப்படுகிறது. அல்லது விஜய் போன்ற அரசியல் நுழைவை அது நல்ல சக்தியா தீய சக்தியா அல்லது தூய சக்தியா, அது தூய சக்தியா என்று நமக்கு அது எதுவுமே புரியல. அது புரியாத பொழுது இவைகள் எல்லாம் வந்து இப்ப ஒவ்வொரு அரசியலிலும் ஒவ்வொரு காட்சிகளும் மாறிக்கொண்டிருக்கிறது. இது ஒரு வித்தியாசமான காட்சி இருக்கிறது. அதையும் இப்பொழுது நான் வேடிக்கை தான் பார்த்து கொண்டிருக்கிறோம். இங்க மக்கள் மத்தியில் என்ன பேசப்படுதுன்னா, அதிமுக பிடிக்காதவங்க திமுக போட்டாங்க, திமுக பிடிக்காதவங்க அதிமுக போட்டாங்க. இப்ப 2 பேருமே ஒண்ணு சேர்றதுனால மக்களுக்கு நீங்க வந்து துரோகம் பண்றீங்க, ஜனநாயக படுகொலை அப்படின்ற ஒரு விஷயமும் பேசப்படுது. அப்படி ஒண்ணு மக்கள் வந்து 180 தொகுதிகளை வந்து வாரி கொடுத்துலையே, 107 108 தொகுதிகளை தான் கொடுத்துருக்கிறாங்களே தவிர, அப்படின்னு கணக்கு பார்த்தீங்கன்னா கூட எதிர்கட்சிகள் தான் இன்னைக்கு பெரும்பான்மையா இருக்கு. 234 தொகுதிகளில் எதிர்கட்சிகள் பெரும்பான்மையா இருக்கு. நீங்க ஒட்டுமொத்தமா நீங்க சொல்ற மாதிரி விஜயை வந்து தமிழ்நாடே 234 தொகுதியும் தூக்கி கொண்டாடிட்டு 234 சட்டமன்ற உறுப்பினர்களை வைத்துக் கொண்டு அவர்கள் ஏதோ ஆளுநர்கிட்ட போன மாதிரியும் ஆளுநர் அவருக்கு ஆட்சி பொறுப்பை கொடுக்கலன்ற மாதிரி நீங்க பேசுறதே தப்பு. ஏன்னா 2 பக்கம் நீங்க வச்சு பார்த்தீங்கன்னா 108 பெருசா, 234 108 கழிச்சிங்க, 107 கழிச்சிங்கன்னா என்ன வருது உங்களுக்கு? அப்ப எதிர்கட்சி தான் இருக்காங்க. அப்போ எதிர்கட்சிகள் தான் இருக்கு. அப்போ மக்கள் எப்படி ஒட்டுமொத்தமா அவருக்கு விஜய் பக்கம் இருக்கிறாருன்னு நீங்க சொல்ல முடியும்?
அது சிங்கிள் லார்ஜஸ்ட் பார்ட்டியா விஜய் பக்கம் இருக்குன்னு நம்ம எடுத்துக்கலாம். சிங்கிள் லார்ஜஸ்ட் பார்ட்டின்னு சொல்லிக்கலாம். அப்புறம் வந்து எங்களுக்கு வந்து நல்லவங்க தான் வாக்கு போட்டாங்க, கெட்டவங்க வாக்கு போட்டாங்க, இது மாதிரிலாம் இது பார்ட்டி எண்கள் நம்பர்ஸ் தான் தீர்மானிக்கிறது. டெமோக்ரஸியை பொறுத்தவரையிலும் எண்கள் தான் தீர்மானிக்கிறது. அந்த எண்களை கொண்டு வா என்று சொல்வதிலே தவறு கிடையாது. அதை கொண்டு வர வேண்டிய பொறுப்பும் கடமையும் அவர்களுக்கு இருக்கிறது. ஆட்சி செய்ய வந்துட்டீங்க, எதையும் இழக்க தயாரா வந்துட்டீங்க. அப்ப இந்த இதுல வந்து குதிரை பேரங்கள் நடப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது. இப்போ இவ்வளவு தூரம் நம்பிக்கை வைத்துக் கொண்டிருக்கக்கூடிய விஜய் அவர்களே அவர் இப்போ வந்து தான் தேர்ந்தெடுக்கப்பட்ட சட்டமன்ற உறுப்பினரிடம் கெஞ்சுதலை வைத்துக்கிறார். பல பேர் போன் சுவிட்ச் ஆஃப்ல இருக்காங்க சார். ஆமா, அதில் கெஞ்சுதல், நீங்க எல்லாம் எங்கேயும் போயிடாதீங்கன்னு சொல்லிட்டு அவர்களும் வந்து இப்போ அதிமுக பாணியிலேயே சட்டமன்ற உறுப்பினர்களை ஒருங்கிணைத்து வைத்திருக்கிறார்கள், பேச வைத்திருக்கிறார்கள். அவர்களும் ஆட்டம் போட்டுக் கொண்டிருக்கிறார்கள், அங்க தங்கி ஆட்டம் போட்டுக் கொண்டிருக்கிறார்கள். எல்லாமே வந்து அதிமுகவில் நடந்த ஏற்கனவே நடந்த ஒரு கூத்து மாதிரி தான் இங்கே ஒரு கூத்து நடைபெற்றது. இங்க ஒரு கூத்து நடந்து கொண்டிருக்கிறது. அதுல பெருசா மாற்றங்கள் ஒன்றும் நடைபெற போவது கிடையாது. ஓகே சார், பொறுத்திருந்து பார்ப்போம். நொடிக்கு நொடி தமிழ்நாடு அரசியல்ல ஒரு பிரேக்கிங் நடந்துகிட்டே இருக்கு. நடந்து முடிஞ்சதுக்கு அப்புறம் ரிசல்ட் என்ன வருதுன்றதை பொறுத்து நம்ம அடுத்தடுத்த நிகழ்ச்சியில டிஸ்கஸ் பண்ணலாம் சார். நன்றி சார். நன்றி தேவராஜ்.